वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। इन्द्रियार्थेषु वैराग्यमनहङ्कार एव च जन्म मृत्युजरा व्याधि துக்கதோஷானுதர்ஷனம். இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவ ச ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்கதோஷானுதர்ஷனம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பகவான் இந்த ஆத்ம குணங்களை சொல்லிட்டு வரான். இது போன எபிசோடில் நம்ம ரொம்ப விசேஷமாக இதை பார்த்தோம். ஷரீர சம்பந்தத்தினால நமக்கு சம்பவிக்கக்கூடியதில் ஆத்ம ஞானத்திற்கு சாதனங்களான விஷயங்களை 5 ஸ்லோகங்களினாலே பரமாத்மா அருளி செய்கிறான். ஆத்ம ஞானத்திற்கு சாதனம் என்ன? அமானித்துவம், மதம்பித்துவம், அஹிம்சா, க்ஷாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரஹா என்று போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதில் கடைசி ஒரு 3 பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆச்சாரிய உபாசனம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆச்சாரியவத்தையைவ முக்தி. ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும். இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்? ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் மோட்சம் கிடைக்குமே தவிர்த்து வெறும மோட்சம்னா கிடைச்சிடாது. மகா பாபியான க்ஷத்ரபந்து இருந்தால் மகா புண்ணியாத்மாவான புண்டரீகன் இருந்தான். பாபியான க்ஷத்ரபந்துவிற்கு அவனுடைய பாபம் பிரதிபந்தகம் இல்லை. எதுக்கு? மோட்சத்தை அடையிறதுக்கு. பாபியான க்ஷத்ரபந்துவுக்கு பாபம் பிரதிபந்தகம் இல்லை. பாபம் தடுக்கலை. அவன் மோட்சம் போனதை பாபம் தடுக்கலை.
புண்ணியாத்மாவான புண்டரீகனுக்கும் அவனுடைய புண்ணியம் மோட்சத்தை கொடுக்கல. பாப்பியான க்ஷத்ரபந்துவுக்கும் பாப்பம் மோட்சத்தை தடுக்கல. புண்ணியாத்மாவான புண்டரீகனுக்கும் மோட்சம் கிடைக்கல. கடைசியில் எடுத்து க்ஷத்ரபந்துவிற்கு அவனுடையதான அந்த ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சத்தை கொடுத்துரு. புண்டரீகனுக்கு புண்ணிய மோட்சம் கொடுக்கல, ஆச்சாரிய சம்பந்தம் தான் மோட்சம் கொடுத்துரு. ஆச்சாரியவத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் என்பது பிரமாண வாக்கியம் சொல்றார். எனவே நாம் நன்னா புரிஞ்சுக்கணும், தெளிவாக இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆச்சாரிய உபாசனம் எப்பொழுதும் அவருடைய தியானம் பண்ணணும், அவருடைய தனியன்களை சொல்லணும், அவருடைய திருநாமத்தை சொல்லணும். எல்லா அடியருடைய ஆச்சாரியருடைய அனுகிரகம்னு நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையின் மேன்மையை ஆச்சாரியனுக்கு டெடிகேட் பண்ணணும், சமர்ப்பணை பண்ணணும். சௌச்சம்ன்றது சுத்தி, அகத்தூய்மையும் இருக்கணும், புற தூய்மையும் இருக்கணும். வெறும் அகத்தூய்மை மட்டும் இருந்தால் போகிறது, வெறும் புற தூய்மை மட்டும் இருந்தால் போகிறது. ரெண்டுமே நமக்கு தேவை. மனசு, வாக்கு, காயம் இவற்றிற்கு சுத்தி அப்படின்னு சொன்னால் அது நமக்கு அனுஷ்டானத்திற்கு தகுதி படைத்ததாக ஆகும். காமக்ரோதங்க இருக்கே, அது மனசுக்கு அசுத்தி. எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தரை பற்றி நினச்சிக்கிறது, இன்னொருத்தர் விஷயத்தை சொல்கிறது, அந்த பொம்மநாடி நினச்சிக்கிறது, இந்த புருஷன் நினச்சிக்கிறது, அந்த விஷயத்தை நினச்சிக்கிறது, அவாகிட்ட இருக்கிறது உயர்ந்து நினச்சிக்கிறது, இவாகிட்ட இருக்கிறது தாழ்ந்து நினச்சிக்கிறது. இந்த மாதிரி நாம் இருந்தோம்னா மனசுக்கு அசுத்தி. பொய் பேசுறது வாக்குக்கு அசுத்தி. பாருங்க, கண்ட இடத்துல போய் சாப்பிட்றது அப்படின்றது இருக்கே, அது தேகத்திற்கு அசுத்தி. காமக்ரோதங்கள் மனசுக்கு அசுத்தி, பொய் பேசுறது முதலானது, கோல் சொல்றதெல்லாம் வாக்குக்கு அசுத்தி. எப்படியாவது இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணுவோம். நான் திருப்பி 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 அதை வலியுறுத்துறேன். அப்படின்னா இதுதான் சாஸ்திரம். கண்ட இடத்துல போய் சாப்பிடாதீங்க. இப்போல்லாம் எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் இருக்குது. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு எசோலர் பாத்திரம் எடுத்துக்கோங்க, மினரல் வாட்டர் வாங்கிக்கோங்க, அதில் ஒரு அரிசியை வச்சு அழகாக ஒரு குக் பண்ணுங்க, ஒரு தயிர், ஒரு கேர்டு வாங்கிக்கோ, ரைஸ் வாங்கிக்கலாம், வெளியில் முன்ன தயிர் வாங்கிக்கலாம், லஸ்ஸி வாங்கிக்கலாம், பால் வாங்கிக்கலாம், வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறது, ரெடிமிக்ஸ் கிடைக்கிறது, போட்டு நீங்களே ஒரு தளிகை பண்ணி சாப்பிடுங்க. அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடுங்க. அப்படின்னா ஹோட்டலில் போய் தின்னு தான் தருவோம், அப்படியே சாப்பிடணுமான ஹோட்டலில் போய்ட்டு. எத்தனையோ பார்க்குறேன். இப்போ கலாச்சாரமே மாறி போயிடுது. புதுசாக இந்த கல்யாணம் பண்ணுறது பசங்கள்லாம் பண்ணிக்கிறது, வீட்டில் கிச்சனை உபயோகப்படுத்துறதே கிடையாது. எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். என்ன எப்படி இது அவளுக்கு மேற்கொண்டு நல்ல ஞானம் ஏற்படும்? நிச்சயமாக ஏற்படாது. ஆகாரம் போயிடுத்துனா எல்லாம் போயிடுது. ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ துருவாஸ்பிருதின்னு அவளுக்கு ஆகாரம் போச்சுன்னா மொத்தம் போய்டுறது, மொத்தம் போய்டுறது. இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஸ்தைரியம்னு சொல்லி வேதாந்த சாஸ்திரத்தில் திருடமான ஞானம். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு ஆச்சாரியனுடைய லட்சணத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதை சுவாமி மணவாள மாமுனிகள் அபியுக்தராக சுவாமி தேசிகனை கொண்டாடி கோட் பண்ணுறார். இந்த லட்சணங்கள்லாம் இருக்கணும். இந்த லட்சணங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. வேதாந்த சாஸ்திரம் நமக்கு எதை உபதேசிக்கிறதோ அதில் நமக்கு கலக்கமில்லாத ஞானம் வரணும். பௌத்தரம் அப்படி தான் சொல்கிறார், ஜெயினினம் அப்படி தான் சொல்கிறா, சார்வாக்கன்னு பேர் நாஸ்திகரம் அப்படி தான் சொல்கிறா, இதை சொல்கிறா அப்படி சொல்கிறா, அதை எங்கே நிரூபணம் பண்ண வேண்டாமான்னு இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. யா வேதபாஹ்யாக யாஷ்ச காஷ்ச குதிருஷ்டயான்னு அவைதிகர்கள் பேசுறதுலாமே நம்பிக்கை. உங்களுக்கு வைதிகர்கள் பேசுறதுல நம்பிக்கை வரல, அவைதிகர்கள் பேசுறதுல நம்பிக்கை வருது. அப்படி திருடமான விசுவாசம் வருது. அவன் என்ன சொன்னாலும் அது சத்தியம் சத்தியம்ன்ற அளவுக்கு மனசுக்கு நினச்சிக்கிறீங்க. ரொம்ப தப்புதலாம். வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிக்காத வேதவாக்கியர்கள், ஜெயின பௌத்தர்கள், அல்லது வேதத்தை பிரமாணமாக அங்கீகரித்திருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவான் அப்படி கேட்டால், பசுத்தோல் போர்த்திய புலியாக நமக்கு அவைதிகத்தை உபதேசம் பண்ணிடுவான். இது பொய், அது பொய், இதை பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை ஒத்துக்கூடாது, அது ஒத்துக்கூடாது, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மாயைன்னு நமக்கு சொல்லிட்டே போயிட்டு இருப்பான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மனசில் ஒரு கலக்கமே இல்லாமல் திருடமானதொரு நம்பிக்கையோடு, திருடமானதொரு விசுவாசத்தோட நம்ம சித்தாந்தத்தில் கண்ணன் கீதையில் சொல்லிட்டான். சுவாமி ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணி காமிச்சுட்டார். இதுக்கு மேலே அத்தாரிட்டி கிடையாது.
நாம் மீதி பேர் சொன்னதெல்லாம் திருப்பி திருப்பி நினச்சிட்டு உட்காந்துட்டு அதிலேயே புத்தி போயிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த அத்தாரிட்டியை நிரூபணம் பண்ணிக்கணும். ஆத்ம வினிகிரகா, ஆத்மா தவிர்த்து மற்ற விஷயத்தில் மனசு போகக்கூடாது. ஆத்மா தவிர்த்து மற்ற விஷயத்தில் மனசு இருக்கவே கூடாது, பிரசரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அங்கே ஒரு சினிமா பார்க்குறது, இங்கே ஒரு பொன்பசங்க போனால் அதை பார்க்குறது, இல்லை இங்கே ஒரு ஜாங்கிரி ஜிலேபி ஹோட்டலில் வாங்கி வச்சுருக்கான், அதை பார்த்த உடனே அது அட்ராக்ஷனாக இருக்குது, ஒரு ஆபாசமான ஒரு போஸ்டர் இருக்குது அதை பார்க்குறது, கண் காது முதலான பாக்கிய இந்திரியங்களினாலே உணரப்படக்கூடிய வஸ்துக்கள் நமக்கு பற்றுதல் என்பது ஏற்படவே கூடாது. இந்திரியார்த்தேஷு சப்தாதி விஷயங்களில் வைராக்கியம் ஏற்பட வேண்டும். சப்தாதி விஷயங்களில் பற்றின்மை, அது தொழில் கூட பற்றுதல் இல்லாமல் இருக்கணும், வைராக்கியம் ஏற்படணும். அனஹங்காரா, அகங்காரம். கீழே தத்துவங்களில் அகங்காரத்தை பற்றி பேசணும், இப்போ ஒரு அகங்காரத்தை பற்றி பேச போகிறோம். தத்துவங்களில் சொல்லப்பட்டதான அகங்காரத்தையும் இப்போ சொல்லக்கூடியதான அகங்காரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அகம் கரோதீதி அகங்காரா, நான் 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 எண்ணம் வைக்கிறது, அதுக்கு பேர் அகங்காரன்னு பேர். அந்த எண்ணம் எங்கே ஏற்படுது? தேகத்தை ஆத்மாவாக நினைப்பதில் ஏற்படுகிறது. தேகத்தை ஆத்மாவாக நினைப்பதில் அந்த எண்ணமானது ஏற்படுகிறது. அனஹங்கார ஏவச்ச என்று இங்கே பரமாத்மா 13வது அத்தியாயத்தில் சொன்னதுடைய தாத்பரியம் என்ன? இதுக்கு 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்ன தாத்பரியம் என்ன? அந்த ரெண்டுத்தையும் நாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அங்கே சொன்ன அகங்காரம்ன்றது ராஜசா அகங்காரம், தாமசா அகங்காரம், அப்புறம் சாத்விக அகங்காரம் என்பதாக 3 விதமான அகங்காரம். சாத்விகம், ராஜசம், தாமசம். இதில் சாத்விகத்திலிருந்து 11 இந்திரியங்கள் உண்டாகின்றன. ராஜசம் என்பது அதற்கு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறது. தாமசத்திலிருந்து தன்மாத்திரைகள் உண்டாகின்றன என்று நாம் பார்த்தோம். ஆனால் தற்பொழுது இங்கு சொல்லக்கூடிய அகங்காரம் என்பது தேகத்தை ஆத்மாவாக நினைப்பது. நானே நான், நானே எல்லாம், நானே ஆத்மா அப்படின்னு அகம்மே, எனக்கு நானே ராஜா, எனக்கு நானே மந்திரி அப்படின்னு இதை நினச்சிக்கிறோம் பாருங்க, இது தப்பு. அப்புறம் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம். அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதः. அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதः. ஐயா, தேகம்னு ஒன்று இருக்குது, அந்த தேகத்தில் ஜன்ம உண்டாகும், மிருத்யு உண்டாகும், ஜரா உண்டாகும், வியாதி உண்டாகும். கரெக்டாக திருப்பி 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 ஒன்று சுற்றிட்டே வந்துருக்கோம். பர்த்ருஹரின்னு ஒரு மகாகவி சுபாஷிதம் என்பதாக அழகான ஒரு நூலை இயற்றியிருக்கிறான். 100 நீதி சதகம் என்பதாக பெயர் அதற்கு. 100 ஸ்லோகங்கள் அவன் இயற்றியிருக்கிறான். அதில் சொல்கிறான், வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயல்தி ரோகாஷ்ச சத்ரவைவ பிரஹரந்தி தேகம் ஆயுஃப் பரிஸ்ரவதி பின்ன கடாதிவாம்பஹ லோகஸ்ததாப்யஹிதமாச்சரதீதி சித்திரம். இந்த உலகத்தில் விசித்திரமான விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ, மக்கள் தங்களுக்கு இதெல்லாம் ஏற்படும், தங்களுக்கு சம்பவிக்கும்னு தெரிஞ்சால் கூட தேகத்தை பேரில் தேகத்தின் மீது அவர்கள் கொண்ட பற்றுதலை ஒழிக்க மாட்டேன் என்கிறார்கள். தேகத்தை விரும்பி காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேகத்தை ரட்சிப்பதிலேயே பொழுதுபோக்குகிறார்கள். வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயல்தி. வியாக்ரீவ திஷ்டதி ஜரா, கிழற்றுத்தனம் இருக்க பெண் புலியை போல நம்மை பயமுறுத்துகிறது. ஆண் புலியை காட்டிலும் பெண் புலிக்கு ஆக்ரோஷம் அதிகமாக தெரியுமா? ஆண் புலியை காட்டிலும் பெண் புலிக்கு ஆக்ரோஷம் அதிகம். ஆனால் உடம்புல ஜரான்றது இருக்கே, கழட்டுத்தனம்ன்றது, நான் தான் நேற்று உபன்யாசத்தில் சொன்னேன், 33 வயசாச்சுன்னா உடம்பு சுருங்க ஆரம்பிச்சிடும். நீ அதெல்லாம் பெருசாக உடம்பு நினச்சிட்டு ஆஹான்னு நான் நினச்சிக்க கூடாது. வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயல்தி, அது பயமுறுத்துறது. ஒரு பெண் புலி எதிர வந்ததுன்னா எப்படி இருக்கும்? நம்ம போகிற வழியில் அடைச்சிட்டு நம்ம வழியை மறிச்சிட்டு ஒரு புலி நிற்கிறது எப்படி இருப்போம்? நம்ம
முன்ன போக முடியுமா, பின்ன போக முடியுமா, நடுங்கி போட மாட்டோம். வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தி ரோகாஷ்ட சத்ரையோ பிரஹரந்தி தேகம். சத்ருக்கள் வந்து ஆயுதங்களை போட்டு நம்ம தேகத்தை பொழப்பாரோ இல்லையோ, கத்தி கதை வில்லு அம்பு ஷவுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு போல நம்ம தேகத்தை பிளப்பா. அந்த மாதிரி ரோகங்கள் வியாதிகள் சத்ருக்களை போல நம்முடைய தேகத்தை பிளக்கின்றன, தாக்குகின்றன, நம் தேகத்தை துன்புறுத்துகின்றன. ஆயு பரிசிரவதி பின்ன கடாதிவாம்பா. ஒரு பெரிய பானை நிறைய அப்படியே தண்ணீரை கொண்டு வரோம், ஜாகிரதையாக எடுத்துருவோம். அந்த பானையை கிட்ட கொண்டு வச்சு டொபேலும் அந்த பானை கீழே விழுந்து போச்சு. டமால் உடஞ்சதுன்னா உடஞ்ச உடனே அந்த பானையில் இருக்கிற தண்ணீர் என்ன ஆகும்? ஒரு க்ஷணம் பானை கீழே விழுந்த தற்கணத்திலேயே அந்த பானையில் இருந்த தண்ணீர் மொத்தம் சிதறி போயிடுமோ இல்லையோ, அதுபோல தான் ஆயுசு. தேகம் விழுந்த உடனே பின்ன கடாதிவாம்பகா, உடைந்த குடத்திலிருந்து தண்ணீர் சிதறுவதைப் போல தேகத்திலிருந்து ஆயுளானது சிதறுகிறது. ஆஹா, இப்படியெல்லாம் நடக்கிறது. இது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள்னு எல்லாருக்கும் நடக்கக்கூடியது சம்பவம்ன்றது உலகத்தில் எல்லாருக்கும் உண்டு. மரணம் பிரகிருதி ஷரீரினா விகிருதி ஜீவித முச்சரே புதைஹி என்று மரணமானது பிறந்தவனுக்கு நிச்சயம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் லோகஸ்ததா பியஹிதமாச்சரதீதி சித்திரம். ஐயோகோ, நான் என் சொல்லுவேன், இந்த உலகமானது அத்தியந்தம் அஹிதம், தங்களுடைய தேகத்தை ரட்சித்துக் கொள்வதற்காகவும் தங்களை சுற்றி ஒரு தாயே தந்தையே தாரமேகளை மக்களேன்னு அவர்களை ரட்சிப்பதற்காகவும் அஹிதமாச்சரந்தி, தப்பான காரியத்தை பண்ணிண்டே இருக்காப்பா. என்ன பண்ண முடியும்? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம். நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்பே போல பெரியாழ்வார் சாதிப்பார். ஒரு குடத்தில் நெய் வச்சிருக்கேன்னா தானா எறும்புகள் வரும். இப்போ அந்த மாதிரி தேகத்தை நோக்கி தானாக வந்துடுறது, கிழத்தனம் வருது, அதுக்கு முன்னாடி வியாதி வருது. நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நித்தியம் வந்து வாக்கிங்லாம் போகிறேன், டாக்டர் சொன்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், ரொம்ப கரெக்டாக ஆரோக்கியமாக கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னா அதெல்லாம் சரிடாப்பா. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்பே போலேன்னு தானாக வந்துடும். அடியனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எங்கன்னா இப்போ சமீபத்தில் அடியனுடைய மனைவி நெய் வாங்கினாள். நெய் வாங்கி அந்த நெய்க்குன்னு ஒரு சின்ன கிண்ணி ஒன்று இருக்கும், அந்த கிண்ணியில் குட்டி வச்சுருக்கான். அதை அப்படியே வெளியில் வச்சுட்டோம், மறந்து போயிட்டோம். அது ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல நெய் கிண்ணி அப்படியே இருக்குது. இத்தனைக்கும் அந்த நெய் கிண்ணியை மூட கூட இல்லை, மறந்து போயிட்டோம். ஆனால் அடியனுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன, அந்த நெய்யில் ஒரு எறும்பு கூட வரல. அந்த நெய்யில் ஒரு எறும்பு கூட வரல. அப்போ ஆழ்வார் பாடுறது தப்பா? அப்போ ஆழ்வார் பாடுறது தப்புனா அப்போ நம்ம தேகத்தை நோக்கி வியாதிகள் வருதும் தப்பு. ஏன்னா நெய் குடத்தை நோக்கி எறும்பு வரலையே என்னச்சே. அப்புறம் தான் என்னுடைய மனைவி அடியனுக்கு புரிய வச்சாள், உனக்கு இது புரியலையா விஷயம் என்னன்னு. நல்ல நெய்யாக இருந்தால் ஓடி வரும் எறும்பெல்லாம். எப்போ இந்த நெய்க்குடத்தை நாடி எறும்புகள் வரவில்லையோ அப்போ இது கலப்பட நெய்ன்னு தெரிந்து விடுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும் இல்லையோ, ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக விஷம் குடித்தான், கடைசியில் விஷத்தில் கலப்படம் அவன் பொழைச்சிட்டான். அவன் பொழைச்சானேன்னு வீட்டில் இருக்கிறவெல்லாம் அல்வா வாங்கி சாப்பிட்டான், அந்த அல்வாவில் கலப்படம் இருந்து அவன் அத்தனை பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டான். இது சொன்னால் சில பேர் கோவம் வருது. இதெல்லாம் தான் திருஷ்டாந்தத்தை திருஷ்டாந்தமாக தான் பார்க்கணும். இதில் என்ன தப்பு இருக்குது? திருஷ்டாந்தத்தை திருஷ்டாந்தமாக தான் பார்க்கணும். அந்த மாதிரி நெய்யில் கலப்படம் இருந்தது, நெய்யில் எறும்புகள் வரல. ஆனால் தேகத்தில் எல்லாம் வரும். நெய்க்குடத்தை பற்றி ஏறி எறும்புகளை போல வினைகள்லாம் வரும். எல்லா விதமான ஹிம்சைகளும் நமக்கு தேகத்தில் உண்டாகும். அதுக்கு வர பிணி பசி மூப்பு துன்பம். பிணி பசி மூப்பு துன்பம். பிணி வருது, பசி வருது, மூப்பு வருது, துன்பம் வருது. இதோ வெயில் காலம் வந்துடுது, எவ்வளவு தீர்த்தம் பருகினாலும் தீர்த்தம் போறலை. தீர்த்தம் பருகிக்கொண்டே இருக்கலாம் போல தோன்றது நமக்கு. காரணம் என்ன? தாகம் நாக்கை ஒட்டிக்கிறது, வரட்டுறது. ஏசி ரூமில் இருந்தால் மட்டும் நான் நாக்கை வரட்டாமல் இருக்கிறதா? தண்ணீர் பருகாமல் இருக்க முடிகிறதா? தண்ணீர் அருந்தாமல் இருக்க முடிகிறதா? நவக்துமபி சக்கியதே நரக கர்ப்பவாசாதிகம். தேசிகன் அபீதி ஸ்தவத்தில் சாதிக்கிறார். நவக்துமபி சொல்றது கூட முடியாது. நரக கர்ப்பவாசாதிகம். தேகம் பிறந்தோன்னா வியாதிகள், உள்ள இருந்தோன்னு வச்சுக்கோங்க, எங்க கர்ப்பத்தில் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, கர்ப்பவாசாதி முதலான துக்கங்கள் நமக்கு உண்டாருது. கர்ப்பத்தில் இருக்கச்சே எவ்வளோ துக்கங்கள் உண்டு தெரியுமா? ஆளவந்தார் ஆத்ம சம்பித் சித்தி என்பதான ஒரு நூல் அருளி செய்திருக்கார் ஆளவந்தார். அந்த சம்பித் சித்தியில் காண்பிக்கிறார் நமக்கு நரக்க கர்ப்பம், அதாவது கர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய நரக்க துன்பம்,
மகா நரகம் அது. தாயினுடைய வயிற்றிலிருந்து நாம் வெளியேறுவதற்கு முன்பாக ஜீவனாகிய நாம் படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இருக்கே, அதை பகவான் மறந்து போக வச்சுடுறான். அது மட்டும் நமக்கு ஞாபகம் வந்ததுன்னா நாம ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு பிறவியை விரும்பவே மாட்டோம். பிறக்கச்சவே சீக்கிரம் மோட்சத்துக்கு போயிடணும், அப்பயே சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போயிடணும் நமக்கு ஆசை வந்துடும். சம்பித் சித்தியில் ஆளவந்தார் சாதிக்கிறது. இதை பற்றி நவக்தும் அப்படி சக்கியத்தேனர் சுவாமி தேசிகன். ஐயோ, அந்த துக்கங்களை எல்லாம் வாய்விட்டு பேசவும் முடியுமா? அதை பற்றி வாயால பேச முடியும். நவக்தும் அப்படி சக்கியதே நரக கர்ப்ப வாசாதிகம். நரக வாசம் கர்ப்பவாசம். இப்போ கர்ப்பத்தில் வசிக்கிறது பரவாயில்லையா, நரக்கத்தில் வசிக்கிறது பரவாயில்லையான்னா நம்ம கர்ப்பத்தில் வசிக்கிறத காட்டிலும் நரக்கத்தில் வசிக்கிறதே பரவாயில்லன்னு நினச்சிப்போம். ஏன்னா அதனால் வெளியேறதுக்கு வழி தெரியும். என்றைக்கான ஒரு நாள் வெளியேற போயிடலாம், அதில் யாரும் கொஞ்ச நேரம் பகவான் தியானம் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் கர்ப்பத்தில் நாம் மாட்டிட்டோம்னா நமக்கு வெளில வரதுக்கு வழி தெரியாது, வெளில வரவும் முடியாது, வந்தாலும் நமக்கு அவஸ்தைகள் நிறைய இருக்குது. 101 டைப்ஸ் ஆஃப் மரணங்கள் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டதாக மகான்கள் எடுத்து காண்பிக்கிறார் இல்லையா? அதனால் முதுமையில் உடம்பு சுருங்கி விடுகிறது, நடை தளர்ந்து விடுகிறது. ஜீரியந்தி கேஷாக ஜீரியந்தி தந்தாக. தலைமுடி கொட்டி போய்டுறது, பல்லெல்லாம் கொட்டி போய்டுறது, உடம்பு சுருங்கி போய்டுறது, கை காலெலாம் அசைகிறது, நடுங்கிறது, ஒன்றுமே புரியல. ஆனால் தனாஷா ஜீவிதாஷாச்ச, பணத்தை சம்பாதிப்பதிலும் உயிர் வாழ்வதிலும் நமக்கு ஆசை என்பது நீங்கவே இல்லை. உறவினர்கள் நம்மிடத்தில் பேசுவதே இல்லை. மனைவி மக்கள் நாம் பேசுவதை கேட்பதற்கு அவர்கள் தயாராகவே இல்லை. அப்புறம் தானே சுவாமி மீதிலாம். உறவினர்கள் நம்ம இடத்துல பேசுகிறதே கிடையாது. சரி, நாம் பேசுகிறது நம்முடைய பிள்ளை கேட்பானா, மனைவி மக்கள் கேட்பாளா அப்படி கேட்டா அவ காது கொடுத்து கேட்கறதுக்கு அவ தயாரா இல்லை. காத்திரம் சங்குச்சிதம் கதிர் விகலிதாம் தந்தாஷ்ச நாசம் கதாஹ திருஷ்டிஹீனஷ்யதி வர்ததே பதிரதாஹ வக்ரஞ்ச லாலாயதே வாக்கியம் நாத்ரியதே ச பாந்தவஜனः பார்யா ந சுஷ்ரூஷதே ஹா கஷ்டம் புருஷஸ்ய ஜீர்ணவயசः புத்ரோபி அவஜ்ஞாயதே. ஆஃபீஸ்லேருந்து அப்பா எப்போ வருவார், அப்பிச்சு வாங்கிட்டு வருவார், பக்ஷணங்கள்லாம் வாங்கிட்டு வருவார், தனக்கு வேண்டையான பொம்மைலாம் வாங்கிட்டு வருவார். வாசலில் காத்திருந்த பையன் இப்போ அப்பா தம்பி ரொம்ப முடியல, எனக்கு தெருக்கோடியில் போய் மாத்திரை வாங்கிட்டு வான்னு சொல்கிறார். ஏன் நடந்து போய் எக்ஸசைஸ் பண்ணு, ஒரே இடத்துல உட்காண்டிருக்காத, உனக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்கிறான். காத்திரம் சங்குச்சிதம் கதிர் விகலிதா தந்தாஷ்ச நாசம் கதாஹ. உடம்பு சுருகி போய்டுறது, நட தடுமாறுறது, பல்லெல்லாம் கொட்டி போயிடுத்து. திருஷ்டி ரின்னஷதி, கண் பார்வை தெரியல. வர்ததே பதிரதா, காது கேட்கும் திறனை இழந்து கொண்டே இருக்கிறது. செவிடு டமார செவிடாயிட்டான். பக்தரல் சலாலாயத்தே, வாயிலிருந்து வஷா நீர் வழியிறது, மூஞ்செல்லாம் சுருங்கிறது, அப்படியே குழன்றது, வாயெல்லாம் ஒன்றுமே புரியல. வாக்கியம் நாத்ரியதே ச பாந்தவஜனாம். பந்துக்கள் அஜய் வாய முன்னின்று எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காத, உன்னை யார் கேட்டா, எப்போ பார்த்தாலும் யாராவது சொல்லிகிட்டே இருக்கிறது, ஏதாவது பேசிகிட்டே இருக்கு அப்படின்னு இவன் பேசுகிறத அவன் அலட்சியம் பண்ணுறான். வாக்கியம் நாத்ரியதே பாந்தவஜனா பாரியான சுஷ்ரூஷத்தே. கூப்பிடுறான் அவளை, அம்மா அடி முடியல அப்படின்றான். சும்மாரு 24 மணி நேரம் உனக்கு சுசுரூஷை பண்ணிட்டு இருப்பாளா, உன் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாளாக்கும். நாத்தம் குடலை பொறுத்துறது, அந்த பெட்லேயே எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்க, அதுலேயே மலமூத்திர விசர்ஜனம் பண்ணிவிட்ட. சே, உன் வீடு ஃபுல்லாக ஒரே டட்டால் நாத்த நாரின்றது, போகாமல் போய் இருந்து பிராணனை வாங்கிறது அப்படின்னு மனைவியானவள் எவ்வளோ நாள் சுசுரூஷை பண்ணுவான், எவ்வளோ காலத்துக்கு உனக்கு சுசுரூஷை பண்ணுவா. ஹா கஷ்டம் புருஷஸ்ய ஜீர்ண வயசா புத்திரோப்பி அவஜ்ஞாயத்தே. ஐயோ, இவ்வளோ கஷ்டம் இருக்கே வாழத்தில்,
ஆனால் ஜனங்கள்லாம் இதில் ஆசைப்படுறாளே, தாங்க நன்னா சௌக்கியமாக வாசம் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காளே இல்லையா? தங்க வாழ்க்கையை நன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறதா அவன் நினச்சிட்டு இருக்கா. 2 ஸ்லோகம். வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தி, அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு மக்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் விடணும். நம்ம இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், நாக்குக்கு சபலம், தேகத்திற்கு சபலம், கண்ணுக்கு சபலம். ஏதாவது பார்க்கக்கூடாத காட்சியை பார்க்கணுன்னு கண்ணு ஆசைப்படுறது, ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு நாக்கு ஆசைப்படுறது, ஸ்பரிஷத்துக்கு ஆசைப்படுறது சரீரம். அனஹங்காரையே வச்ச தேகத்தையே ஆத்மாவாக நினைக்கிறதுனால வரக்கூடிய நாசம் இதெல்லாம். தேகத்தையே ஆத்மாவாக நினச்சி மறுகின்னு இருக்கோம் இல்லை நம்ம. அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதா கிரகீதைவ கேசேஷு மிருத்யுனா தர்மம் ஆச்சரேத்து. ஐயா, தேகம்ன்றது நிலையற்றது. அந்த தேகத்தை எப்போ வேணால் மிருத்யு தேவதை அவன் உயிரை எடுத்துன்னு போயிடுவான். அவன்கிட்ட நம்ம குடிமி மாட்டின்னு இருக்கு, ஜாகிரதை. நித்தியம் சந்நிகிதோ மிருத்யு, பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கான். யமதர்மராஜன் வந்துட்டானா கிட்ட ஒத்தனாலையும் அவனை மீற முடியாதே. ஜாகிரதையாக இருக்கடாப்பா. தேகத்தை ஆத்மாவாக நினைக்காதீங்க, அழியாத ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுங்கோ. இந்திரியார்த்தேஷ வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான்னு தரிசனம். எவ்வளோ பெரிய விஷயம். ஜென்மான்றது துக்கம், அப்புறம் மிருத்யு மரணம்ன்றது கட்டாயம் வந்துதான் சேரும், நீ மீற முடியாது. அப்புறம் ஜரா கிழத்தனம், வாண்டாம் வாண்டாம் வாண்டான்னு நமக்கு கிழத்தனம் வாண்டான விட்டுலாமா முடியுமா? ஒரு மகாராஜா இருந்தான், ஒரு சின்ன பெண்ணை பார்த்தான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அந்த மகாராஜா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த மகாராஜாவை அந்த பெண்ணு சொல்லிட்டா, என்னையா நீ கிழவனாக இருக்க, உன்னை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா. பிள்ளைகள்கிட்ட வந்தான், எனக்கு எவ்வளோ கொடுங்கோன்னா பிள்ளைகள் முடியாதுன்ட்டான். ஏன் முடியாதுன்ட்டான்னார். என்னப்பா நீ இப்படி சொல்கிற, நீ கிழவனாயிட்ட, எவ்வளத்தை நீ எப்படி வாங்கிட்டே, நாங்களாம் கழடாயிடுவோமே, எங்களால் முடியாதுன்ட்டான். ராஜா கோவம் அவளை சாபம் கொடுத்தான். அதை எதுவும் ஒரு பாகவரோத்தமன் அவன் சொன்னால், என்னுடைய யௌவனத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன்னா. ஏண்டா கொடுக்க மாட்டேன்னார். நீ யாரை அனுபவிக்க போகிற? ஒரு பெண்ணை அனுபவிக்க போகிற. அந்த பெண்ணை நீ அனுபவிச்சேன்னா அந்த பெண் யார்? எனக்கு மாத்திருஸ்தானம். அப்படி மாத்திருஸ்தானத்தை இருப்பவளை நான் என்னுடைய பாவனையாக அனுபவிக்க முடியுமா? தப்பு இல்லையாது, அது பண்ணக்கூடாது. சாஸ்திரம் மீறின காரியம் நான் பண்ண மாட்டேன்னா. எல்லாம் சாஸ்திரங்களில் ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம். அதுக்கப்புறம் அவனுக்கு சாபம்லாம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த ராஜா தெரிஞ்சினான். நஜாது காம காமானாம் உபபோகேன ஷாம்யத்தின்னா. ஐயா, ஒருத்தன் காமத்தை அனுபவிக்க ஆரம்பித்தானேனால் அந்த அனுபவத்தினாலே காமம் அடங்கிவிடும் என்று நினைக்கிறானே. உலகத்தில் அதை விட தவறானது, ஒரு முட்டாள்தனமானது வேறு எதுவும் கிடையாது. காமம் என்பது அனுபவிக்க அனுபவிக்க மேன்மேலும் கிளர்ந்திடக்கூடியது. எரியும் நெருப்பை அணைப்பதற்கு யாராவது நெய்யை சொரிவார்களா? எரியும் நெருப்பை அணைப்பதற்கு நெய்யை சொரிந்தால் எப்படி அந்த நெருப்பானது கொழுந்து விட்டு எரியுமோ அதுபோல காமம் கிளர்ந்து விட்டு எரிகிறது என்று ராஜா சொன்னான். ஆகையால் நாம் எப்படி இருக்கணும்? வைராக்கியத்தோடு இருக்கணும். வைராக்கியத்தினால் உண்டாகும் சுகம். எதிலையும் பற்றுதல் இல்லாமல் பகவத் சங்கல்பத்தினால் தனக்கு இதை கிடைத்திருக்கிறது. அதை கொண்டு தான் ஏதோ தன்னுடைய உஜ்ஜீவனத்தை நடத்தி போற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இந்திரியார்த்தேஷ வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச, தேகத்தை ஆத்மாவாக நினைக்கக்கூடாது. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்ஷனம். இதை எப்பொழுதும் துக்கம், எப்பொழுதும் தோஷம் என்பதை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தினாலே காண்பிக்கிறான். இந்திரியார்த்தேஷ வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. இந்திரியார்த்தேஷு வைராக்யம் இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச அனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷானுதர்ஷனம் துக்கதோஷானுதர்ஷனம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்கதோஷானுதர்ஷனம். நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில்
கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா, சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம். அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு, அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, 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 ரவி சசிகலா லோபலியா, ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।